ரொம்ப ரொம்ப வைஸ் மூவ். பிகாஸ் காங்கிரஸ்க்கு இப்போது ஆல் ஓவர் இந்தியா அவங்களோட சப்போர்ட்டை திரும்ப ரீகெயின் பண்ணணும். இந்த ஊருக்குள்ளே போகும்போது சர்க்கஸ் ஓப்பன் பண்ணும்போது டிக்கெட்டு விற்கிறதோ இல்லை சர்க்கஸை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கோ யானை மேலே வந்து டிக்கெட் விற்பாங்க. அந்த மாதிரி டிவிக்கே ஒரு யானையாக வச்சு தான் விஜயோட விசிபிலிட்டியை வச்சு காங்கிரஸ் அவங்கள எல்லா ஸ்டேட்லேயும் அகைன் ரீப்ரமோட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு காங்கிரஸ் டிவிகேக்கு தேவை. அண்ட் டிவிகேக்கும் சென்ட்ரல் அப்போஸ் பண்ணுறதுக்கு அகைன் பேக் டு பிஜேபி போய் சேர முடியாது. பிகாஸ் பிஜேபியை வந்து ஆல்ரெடி நிறைய படித்து பேசியாச்சு. அதனால் காங்கிரஸ் தான் இப்போ அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். நமக்கும் காங்கிரஸ் விட்ட வேறு ஆப்ஷன் இல்லை. பிகாஸ் அங்கே மேலே ஒருத்தன் செக்யூரிசத்தையே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாலஜியோடு தான் உட்காந்துட்டு இருக்கான், தட் இஸ் பிஜேபி. ஸோ அந்த விதத்தில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வி டோன்ட் ஹாவ் எனி அதர் பிகர் ஆப்ஷன் தென் காங்கிரஸ். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு நேஷ்னல் வைஸ் பெருசாக இருக்க ஒரு கட்சியை சொல்லிடுங்க பார்ப்போம், அப்படின்னு இல்லை. ஸோ சின்ஸ் வி ஆர் ஆப்ஷன்லெஸ் வி ஹாவ் டு கோ ஃபார் த காங்கிரஸ். அதனால் இது வைஸ் மூவ் தான். இதை வந்து திரும்ப தமிழின துரோகி அது இதுன்னு சொல்லிட்டு புல் பேக் பண்ணிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. வாட் டிவிகே டிட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் சிச்சுவேஷன். அண்ட் செகண்ட், ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சு எப்படியாச்சும் வந்து விஜயை ஆட்சி அமைக்கலன்னு தவிர்த்துருவாங்க அப்படின்னு ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எல்லா நைட்டும் ஏதோ ஒரு குஜால் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா நைட்டும் நியூஸ் மீடியா வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸாக இந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சிடறானுங்க. காலையில் வரைக்கும் பரபரப்பாக வச்சிடறாங்க. திரையில் பின்னால் நடக்கும் சூசக வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள். இப்போது ஒருவேளை இவங்க 2 பேரும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி டிவிகேவை ஆட்சி வரவிடாமல் தடுத்தாங்கன்னா இந்த 5 வருஷம் அவங்க எப்படியாச்சும் ஆண்டுடலாம். பட் அடுத்து 5 வருஷம் இல்லை, அடுத்து வந்து ஒரு 20 வருஷம் இவங்களால் ஓட்டு கேட்டு ஜனங்க முன்னாடி போய் நிற்க முடியாது. பிகாஸ் ஜனங்க சொன்ன தீர்ப்பு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விஜய் எப்படியாச்சும் ஆட்சிக்கு வரணும் தான் அவங்க நினச்சிருக்காங்க. அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி அது இது நம்ம 1000 ஃபேக்டர் சொன்னாலும் பீப்புள்ஸ் டெசிஷன் இப்போதைக்கு டிவிகே தான். ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாம் அதுக்கு வழி விடுறது தான் நம்ம டெமோக்ராட்டிக். ஈவன் தோ எனக்கு டிவிகே பிடிக்கலனாலும் ஜனங்களோட விஷயத்துக்கு ஜனங்களோட முடிவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான் வந்து டெமோக்ராட்டிக்கு நம்ம கொடுக்குற ரெக்கக்னிஷன். ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் இட். வேறு வழி கிடையாது. இல்லை இவங்க வந்து திரும்ப எப்படியாச்சும் விஜய் ஆட்சியிலேருந்து இறக்க பார்க்குறாங்க அப்படின்னு அதுக்காக இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா என்றைக்குமே டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஜனங்க முன்னாடி போய் ஓட்டு கேட்டு நிற்க முடியாது. அண்ட் செகண்ட் விஷயம், இவங்க எந்த அளவுக்கு அப்போஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு விஜயோட இமேஜ் வந்து பப்ளிக் மத்தியில் உயர்ந்துகிட்டே போகும். ஸோ அது வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் தெரியும். அதனால் அவங்க இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் அரசியல் பண்ண கட்சி கண்டிப்பாக இதெல்லாம் யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் யோசிக்காமல் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா நாம தான் இருப்போம். ஏன்னா முதல்வன் படம் பார்த்துட்டு அதில் வர சீன் திரும்ப ரீக்ரியேட் ஆகிடும்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் நம்ம. அதில் வர இன்னொரு சீன் ரீக்ரியேட் ஆகும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். பட் எல்லா எதிர்கட்சிகளும்